எங்கே வேணால் வரலாம், மனதைரியம் தான் முக்கியம். சந்தோஷமா இருக்கு. என்ன சந்தோஷம் உங்களுக்கு இதுல? உனக்கு என்ன புரியும்? எங்கன்னா பிரியாணி கடை கூட்டிட்டு போய் சந்தோஷப்பட்டுப்பேன். எத்தனை சப்ஸ்கிரைபர் உங்களை பார்க்குறாங்கன்னு நான் பார்க்க போகிறேன். ஆமாம், கட்சியில் ஒருத்தர் கூட ஒன்று அவனா யாரும் எனக்கு தெரியாது அப்படின்ற இந்த மாதிரி நம்ம ஒரு வீடு கட்டுவோம். கொழுப்பை பற்றியா கூட்டம் முகேஷ் அவன் சொல்லிட்டான் கூட்டமாக இருக்கு, நான் இங்கே உழுந்து கும்பிட்றேனே பை எனக்கு மேலே இருப்பான் 50 தான். நம்ம கிளம்பிட்டு வியாபாரம் பண்ணிட்டு போயிடுவோமா? வேறு உள்ளே வாங்கினீங்கன்னா 1 20 ரூபா, எங்கிட்ட வாங்கினா 1 50 ரூபா. ஹாய், எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைனிங் முடிச்சுட்டு போனவங்களாம் கடை வைக்கிறாங்கள, எப்படி ரன் பண்ணுறாங்க, நம்ம போகிற ரூட்டில் யாருன்னா கடை இருந்தால் நம்மக்கிட்ட ட்ரைனிங் முடித்தவங்க கடை யாராச்சும் போகிற ரூட்டில் இருந்துச்சுன்னா போய் பார்ப்போம். அவங்க எப்படி பண்ணுறாங்க, பிரியாணி எப்படி இருக்குது, சேல்ஸ் எப்படி ஆகுது, எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிறலாம் பார்த்தோம்னா நம்மகிட்ட ட்ரைனிங் எடுத்துகிட்டு போனவங்க என்ன பண்ணுறாங்க நம்மளும் தெரிஞ்சுக்கலாம், நம்ம ஃபாலோவர்ஸும் தெரிஞ்சுக்கலாம். சொல்லாமல் கொள்ளாமல் தான் போகிறோம். நாங்கள் இப்போ கிளம்பவே 12 ஆகிடுச்சு. ஒருவேளை கடை முடிஞ்ச பின்னாடி போனோம்னாலும் போடுவோம், நம்ம கடைங்க எந்தெந்த ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம கும்பகோணம் ரூட் போகிறோம், கோயிலுக்கு போகிறோம். போகிற வழியில் இதெல்லாத்தையும் பார்த்துட்டும் போவோம். சரியா? நம்ம ஒரு 11:45 மணி நாகூரில் கிளம்புனோம். இன்னொரு 15 கிலோமீட்டர் காட்டுது. திருவையாறு பக்கத்தில் தான் ஒரு கடை இருக்குது. அவர் லொக்கேஷன் அனுப்பிச்சிட்டாங்க, அதில் தான் போயிட்டுருக்குறோம். இப்போ தஞ்சாவூரை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்குறோம். 1:37 ஆகிடுச்சு. நம்ம போகிற வரைக்கும் பிரியாணி இருக்குமா முடிஞ்சிருமான்னு தெரில. இருந்தாலும் சாப்பிட முடியாது, கோயிலுக்கு போகலான் இருக்கிறோம். கடை எப்படி இருக்குது, மூவிங் எப்படி இருக்குது, அதெல்லாம் போய் பார்க்கலாம். இங்கே அவங்க வந்து புல்லட் ரைஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். புல்லட் ரைஸில் எப்படி பண்ணுறாரு அதெல்லாம் நேரில் போய் பார்ப்போம். ஏன் மாமா அவ்வளோ தூரம் போயிட்டு எப்படி டேஸ்ட் பண்ணாமல் வருவீங்க? இப்போ கோயிலுக்கு போனோம்ல, நான் பார்த்தாவே சொல்லிடுவேன் எப்படி இருக்கு. வியூவர்ஸ் பார்ப்பாங்கல்ல, அதே டேஸ்ட் கொடுக்குறீங்களா என்னன்னு சாப்பிட்டு. நாங்கள் சாப்பிட்றவங்ககிட்ட கேப்பையா, நீ சாப்பிட போறியா? கோயில் வாசல்ல நில்லு. ஒரு ஐடியா சொல்றேன், ஒரு பார்சல் வாங்கிக்குவோம், வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒன்றும் வேண்டாம், அங்கே சாப்பிட்றவங்க அதை பார்த்தாவே நான் சொல்லிடுவேன். ஒரு 300 மீட்டர்ல லெஃப்ட். ஃபர்ஸ்ட் டைம் வரேன் நானு, இது வரைக்கும் வந்ததில்லை. ஆனா பாவங்க அவரு இங்க இருந்துட்டு. ஒரு டீச்சரா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே நேரம் பாவானா அவரு தினமும் இங்க இருந்து நான் சொல்லுவேன் 5:30 மணிக்கு வந்துடணும் காலையில. நம்ம வர்றதுக்கு கார்ல வர்றதுக்கே 2.5 மணி நேரம் ஆச்சு. அவர் அந்த புல்லட் வண்டி ஒன்று வச்சிருப்பாரு, அதுல தினமும் காலைல 5:30 மணிக்கு அங்க இருப்பாரு கரெக்டா. இப்போதான் நினைக்கிறேன் 5:45 வந்தால் சாரி மாஸ்டர் லேட் ஆயிடுச்சுன்னாரு. பரவாயில்ல சார் அப்படின்ட்டுருவேன். நான் பரவாயில்லன்னு சொல்கிறது இதுக்கு தான் தெரியுது எனக்கு எவ்வளோ கஷ்டம். திருமானூர் இந்த ஊர் பேர், 250 மீட்டரில் லெஃப்ட்டுப்பா சார். இந்த ஜீவிதா பேக்கரின்னு ஒரு இடத்துல வந்து நிற்கிறோம். தேவலாம் சார், நம்ம ஃபஸ்ட்டு விசிட் பண்ணுற கடை பிரியாணி ஸ்பாட் ஆச்சு. சந்தோஷம் சார், முடிய போதே சந்தோஷம். நல்லா அருமையாக இருக்கா வாசனை. எல்லாம் க்ளோசிங் டைமுக்கு வந்துக்கிறோம் நாங்கள். திடீர்னு முடிவு பண்ண வரலான்ட்டு. நான் அடிக்கவா பிளேட் அடிக்கவா எதை எடுக்கணும்? இது புல்லட் ரைஸ் தானே? என்ன ரைஸு? துளசி. அதுதான் புல்லட்டு. அந்த வெரைட்டி எல்லாத்துக்கும் அதுதான் பேர். ஒரு பர்சனா? ஒரு பீஸா ஒரு பர்சனுக்கு? இது வடி பிரியாணியா தம்மா? தம் பிரியாணி பக்கா. போதுமா? எதை வைக்கவா? மாஸ்டர் கையே வரமாட்டேங்குது. நான் புதினா ஒன்று போட்டேன். வேற கடையில் வேலைக்கு சேர்ந்துட்டீங்களா? இதுவும் நம்ம கடை தான். எங்கெங்கே போகிறோமோ எல்லாம் நம்ம கடை தான். ஆச்சி பிரியாணி ஸ்பாட். சொல்லுங்கள், சிக்கன் பிரியாணி எவ்வளோங்க? 130. அக்காருங்க பிரியாணி தான் சாப்பிட முடியாது, கோயிலுக்கு போனோம். ஆனால் வாசனை ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. நீ சாப்பிட்டு பார்க்குறியா? கோயிலுக்கு வாசலில் தான் நிற்கணும் நீ. அவர் இவ்வளோ தூரம் வண்டி சாப்பிடாம போறீங்கன்னு வருத்தப்படுறேன். சரி பார்சல் பண்ணி விடுவோம். கோயிலுக்குலாம் போயிட்டு நைட்டு வந்து நான் சொன்னேன்ல கரெக்டாக அடிச்சு. ஐயோ ராமா. சிக்கன் பிரியாணி 140, சிக்கன் 65, 110 கிராம் 70 ரூபா, முட்டை பிரியாணி 80. அத்தியாவசிய பொருட்கள் விலை ஏற்றத்தினால் விலைப்பட்டியல் சற்று மாற்றம் கண்டுள்ளது. ஒரு உலகத்தில் எல்லா இடத்துலையும் இதே பிரச்சனை தான். நினச்சி விலை ஏற்றிட்டே போகிறாங்க. எது? கேஸு, அரிசி, பருப்பு எல்லாம். அதனாலே எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பெரிய பிரச்சனை. அதுவும் இந்த மாதிரி சின்ன பட்ஜெட்லலாம் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப சிரமம். ரொம்ப
மன நிறைவான ஒரு நாளாக எனக்கு அமைஞ்சிச்சு சார். தேங்க்யூ மாஸ்டர். ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். நல்லா பண்ணுறீங்க. இப்போ இது முடிஞ்சுன்னா மதிய கடையோட முடிச்சிடுறீங்க? மதியம் முடிஞ்சிடும் மாஸ்டர். நைட்டு ஈவினிங் வந்து ஃப்ரைட் ரைஸ் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் ப்ளஸ் பேபிக்கு நைட்டில். அது இன்னும் ஆரம்பிச்சிட்டிங்களா? அது இப்போ ஒரு வாரம் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இந்த ஆடி மாதம் முடியுது. ஓகே ஓகே. ஆனால் ரெகுலராக வந்து ஒரு 15 நாள் கழிச்சு ஆரம்பிச்சிங்கன்னா கூட கண்டினியூவாக நடக்கும். ஓகே. இவங்கெல்லாம் வருது ஒரு மார்ச் மாதம் பேட்சில் வந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வந்த பின்னாடி தான் நாங்கள் இன்னும் 5:30 ஆச்சுன்னா போய் பார்ப்பேன் என்ன காணுமே அப்படின்னு. ஆனால் ஒரு 5:30 5:45 வந்துடுவார். அது எனக்கு இப்போ நினச்சா பாவமாக இருக்குது. எப்படி தான் எந்நேரத்துக்கு முடிச்சு எந்நேரத்துக்கு வந்தாரோ தெரியல. என்ன காரணம்? அவ்வளோ ஆர்வம். பிஸ்னஸ்லாம் எப்படி சார் இருக்குது இந்த ஏரியாவில் உங்களுக்கு? பரவாயில்ல சார். அப்புறம் எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? இப்போ எப்படி போகுது மாஸ்டர்? நாளைக்கு கூட எதுவும் ஆர்டர் சொல்லுவீங்க? நாளைக்கு வந்து ஒரு 70 கிலோ ஆர்டர். 70 கிலோ ஆர்டர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாளைக்கு நான் 50 கிலோ போட போகிறேன் நம்ம கடையில். நீங்கள் 70 கிலோ போட போகிறோம். இதெல்லாம் கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மதியம் ஒரு 55 கிலோ பிரியாணி. ஈவினிங் நைட்டுக்கு வந்து ஒரு 20 கிலோ. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நிறைய பேர் ஆரம்பிச்சுட்டு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் கஸ்டமர் வந்துக்கிட்டே இருக்காங்க. பிரியாணி இல்லை இவர்கிட்ட. முடிச்சிட்டு சொல்லுங்கள். வந்து நேருக்கு முடிஞ்சிருக்கு. 2:20 மதியம் லஞ்ச் டைம் தான். பிரியாணி முடிஞ்சு அந்த நேரத்துக்குள்ளே வந்தால் கிடைக்கும், இல்லைன்னா நாளைக்கு தான். இப்போ எக்ஸாக்டாக இந்த கடை எந்த லொக்கேஷனில் இருக்குங்கிறத சொல்ல போகிறேன். தஞ்சாவூர் டு அரியலூர் ரோட்டில் திருமானூர் அப்படிங்கிற ஊரில். இதோட லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா சாமி திருமண மகால் TDCC திருச்சி மத்திய கூட்டுறவு வங்கிக்கு டைரக்ட் ஆப்போசிட்டில் ஆச்சி பிரியாணி ஸ்பாட். இங்கே வந்து கிட்டத்தட்ட இந்த கடை ஒரு 1 இயராகவே ரன் ஆகிட்டுருக்கு. அதில் வந்து ஜோசப் அண்ணன் தான் அந்த கடையை ரன் பண்ணுறாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க. பிரியாணி முடிஞ்சு 2:30 மணிக்கு பிரியாணி செட்டி க்ளோஸ். அதனால் அழகாக அடி பிடிக்காமல் பக்காவாக பண்ணியிருக்கிறாரு. ஒரே சந்தோஷமாக இருக்கு. எங்கே வேணால் வரலாம். மனதைரியம் தான் முக்கியம். எங்கே வந்துக்கிறான்? தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு. நம்ம ஏதாச்சும் கர்வப்பட்டுக்கலாம், சந்தோஷப்பட்டுக்கலாம், பெருமைப்பட்டுக்கலாம்னா நம்ம பண்ணுற விஷயத்தினால மட்டும் இல்லை, நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்படின்னு நினச்சி ஒரு இந்த பிரம்மாண்டத்தை பார்க்கும்போதே பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரே சந்தோஷமாக இருக்குது. என்ன சந்தோஷம் உங்களுக்கு இல்லை? உனக்கு என்ன புரியும்? எங்கன்னா பிரியாணி கடை கூட்டின்னு போய் தான் சந்தோஷப்பட்டுப்பேன். ஏதோ கோவில் பக்கமாக பிடிச்சிட்டு வர உனக்கு தகன்னு இருக்கு போல இருக்குது. அதெல்லாம் கோயிலுக்கு உள்ளே போயிட்டு அங்கே போய் விட்ற மாதிரி இருக்க செருப்பு. இப்போ இங்கேயே ஒரு பை தராங்க, வாங்கி மாட்டி அங்கே தொங்க விட வேண்டியது தான். அங்கே வரிசையாக ஸ்டாண்டு இருக்குது பாருங்கள், அதில் போய் தொங்க விட்டு வந்துட வேண்டியது தான். நம்பரை நம்மளே பார்த்து போய் எடுத்துக்க வேண்டியது தான். இருந்தால் எடுத்துக்க வேண்டியது தான். ஏன் எத்தனை சப்ஸ்கிரைபர் உங்களை பார்க்குறாங்கன்னு நான் பார்க்க போகிறேன். ஆமாம், கட்சியில் ஒருத்தர் கூட ஒன்று அவனா யாருக்கு எனக்கு தெரியாது அப்படின்ற என்ன இப்போ அதுக்கு அப்படின்ற. ஆமா, இந்த மாதிரி நம்ம ஒரு வீடு கட்டுவோம். இது என்ன கொழுப்பை பற்றியா? வீடு கட்டுவோம்னு ஆசைப்படு, அது ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும் யாராலும் கட்ட முடியாது. இந்த மாதிரி ஒரு கோயில் நியாயமா இருக்கு. எங்களை மட்டும் இங்க போ சொல்லிட்டு நீ கூட கை கால் உடச்சுட்டு வந்து என்ன இப்படி விடுவாங்க. ஜாலியாக இருக்கு. எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு நான் வெளியே வந்து ட்ரைனிங் ஆரம்பிச்சது வந்து எங்கேயுமே போக முடியதில்லை, எங்கேயுமே வர முடியதில்லை. இந்த வாரம் இந்த கோழி பிரச்சனைனால என்ன பண்ணாங்க, ட்ரைனிங்லாம் வேலை கிளம்பியோட முடிஞ்சிச்சு. நம்ம எங்கேயாச்சும் போவோம், மேகமலை போகலான்னு நினச்சேன். போராட்டமே பண்ண மாட்டேன், சரியாக போயிடுச்சுட்டானோ. இப்போ போராட்டம் இல்லை, கடை ரெகுலராக வச்சுட்டாங்க. காலையில் 10 மணிக்கெலாம் கடையை முடிச்சுட்டு கிளம்பி வந்துட்டோம் தஞ்சாவூருக்கு பெரிய கோயிலுக்கு. சிவசிவா 5 எழுத்து 1 அது ஒழுங்காக பார்த்துட்டு சொல்லலாம்ல, தப்பாக சொல்கிறேன். 217 மொத்த தமிழ் எழுத்துக்கள்ல, மொத்த தமிழ் எழுத்து இல்லையா? சரி, அதெல்லாம் 16 இல்லை, அதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் அந்தந்த சேனலுக்கு நம்ம சோறு ஆக்குறத ஒழுங்காக்குவோம். ஒருத்தருக்காக தான் இப்போ எல்லாருமே வெயிட் பண்ணுகிறாங்க. அவர் போய் பூஜை பண்ணாருன்னா எல்லாம் உள்ளே போயிடலாம். நாங்கள் 2 கட்ட நேரத்தில் வந்துட்டோம். 3:30 மணிக்கு 4 மணிக்கு ஓப்பன் பண்ணுறது உள்ளே போகிறதுக்கு எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. கூட்டமாக இருக்குது. போய் கூட்டத்தோட கூட்டமாக நின்று சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு வந்துடும். அவர் நினைப்பார், நான் என்னடா பண்ணேன், என்ன ஏன்டா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. சரியான கூட்டம். ஏன்னா 4 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். அதனால் வந்தவங்க எல்லாம் நிற்கிறாங்க. போகிறவங்கெல்லாம் போட்டோம் இந்த ஓட்டக்காலை வச்சுன்னு உள்ளே போய் உதவாங்க மாட்டேன். நம்ம இப்படி உக்காருவோம். உக்காந்துட்டு இப்படி நான் பண்ணுறாங்க பாருங்க. இப்போ எடு
கெத்தா உக்காந்துக்கிற மாதிரி அவனும் உக்காந்துட போகிறான். நான் குச்சேன் போய் அப்பாடி குகேஷ் அவன் சொல்லிட்டான் கூட்டமாக இருக்கு நான் இங்கே உழுந்து கும்பிட்றேனே பை எனக்கு மேலே இருப்பான். நான் இங்கே உக்காந்துட்டேன் கூட்டத்தை பார்த்துட்டு காலை ஏறினா மெரிச்சிட்டாங்க. நான் யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு. நீங்களாம் போயிட்டு வாங்க, நாங்கள் இப்படியே உக்காந்துன்னு இருக்கிறோம். குகேஷ் நாங்கள் பார்த்துக்குறோம். மாமா எவ்வளோ பெரிய செலிப்ரிட்டியாக இருக்கீங்க, யாருமே வந்து ஒரு ஃபோட்டோ தெரிஞ்சுக்க நம்ம எவ்வளோ பேர் செலிப்ரிட்டி ஆகிறோம். ஒருத்தட்ட கூட நம்மளுக்கு தெரியல. நீ யார் சொல்லுங்கிற மாமா கூட்டமாகிற இடத்துக்கு போகாத மாமா எல்லாம் ஃபோட்டோ கேட்பாங்க. ஒரு பயலை கூட தெரியல நம்ம யாருன்னு. அப்போ நம்ம இன்னும் ரொம்ப வளர வேண்டிய தூரம். இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது தான் தெரியுது நம்மளை யாருக்குமே தெரியல. ரொம்ப சந்தோஷம் இல்லை, அவங்களாம் ரொம்ப கஷ்டம் இல்லை. பெரிய பெரிய செலிப்ரிட்டிங்களாம் எந்த இடத்துக்கும் போக முடியாது, வர முடியாது. இதெல்லாம் மாட்டிக்கிறேன். ஒரு ரீல் பார்த்தேன், ஏன்பா எல்லாத்தையும் மூடி வச்சு. இல்லை நான் செலிப்ரிட்டி, யாரும் பார்த்துட்டாங்க. யாரா சொன்னாங்க உன்னை செலிப்ரிட்டி, நீயா நினச்சிட்டு இருக்கியாடான்னு ஒரு ரீல் அதை போட போகிறாங்க கூட. அப்படிலாம் இல்லை, பார்த்து பேசினாவே பெரிய விஷயம் தானே. அதுக்காக தான் நான் பண்ணுறோம். அது ஓகே, பெஸ்ட். இல்லை நாகூர் பிரியாணி, நாகூர் பிரியாணி போயிட்டு ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ. செஞ்சீங்களா? நல்லா இருந்துச்சா? ரொம்ப சந்தோஷம். நாமக்கல். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. நன்றி. ஒரு வழியாக தஞ்சை பெரிய கோயிலுக்கு வந்தாச்சு, கிளம்ப போகிறோம். காற்றுனா கடல் பக்கத்தில் இருக்கிற மாதிரி அடிக்குது காற்று. ஆனால் கோயிலுக்கு வெளியே போனால் தகன்னு எரியுது. ஆனால் கோயிலுக்குள்ள வந்தால் சில்லுன்னு இருக்குது காற்று. எப்படி இவ்வளோ காற்று வருதுங்க? இங்கேயே டெய்லி தூங்கிடலாம் போல இருக்குது. அப்படியே வாசல்லே தங்கிடு, வாசல்லே தங்கிடு. அங்கே பார்த்தீங்களா குகேஷ் செம்ம ஜாலி ஆகிட்டான். உள்ளே வந்தோன்னே தகன்னு வெயிலாக இருந்துச்சு வெளியே, விருன்னு தான். உள்ளே வந்தோடனே சில்லுன்னு காற்று வந்த உடனே ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் உளுந்தா கூட அழுவ மாட்டேங்கிறான். குதிக்கிறான். கடலை மிட்டாயி எனக்கு எவ்வளோ பாட்டி? 20 ரூபா தானே? 5 எடுத்துக்குவா. வா போலாம். ஐயோ சாரிம்மா, எனக்கு பிடிச்சது. ஆமா, ஒரு செருப்பு காணும், ஒரு செருப்பு தான் இருக்குது. இப்போ நான் பார்த்திபன் படம் மாதிரி ஒத்த செருப்பு தான். போகலாம் வாங்க. வியாபாரம் பண்ணிட்டு போயிடுவோமா? வேறு உள்ளே வாங்கினீங்கன்னா 1 20 ரூபா, எங்கிட்ட வாங்கினா 1 50 ரூபா. செலிபிரிட்டி கடலை மிட்டாய். இதெல்லாம் வந்து சுத்தமான கடலை எடுத்து நம்ம வந்து வெல்லம் போட்டு பண்ணிடுவோம். 1 50 ரூபா. அந்த பாட்டி நினைக்கும் உன்னை நல்லவன் நினைச்சோட 5 வாங்கிட்டு போட்டு 500 ரூபாய்க்கு கொடுத்துட்டியா அப்படின்னு. ஓட்டக்காலை வச்சுக்கிட்டு என்னென்ன வேலை வந்துடுவான். பிடிங்க. மேடம் வந்து நம்மக்கிட்ட எப்போ மேடம் வந்தீங்க ட்ரைனிங்க்கு? February மாதம் வந்து நாங்கள். ஏமா மேம், நான் சரி தஞ்சாவூரில் யார் யாரும் இருக்கிறீங்களா வாங்க பார்க்கலாம் அப்படின்னு. மேடம் ஒருத்தவங்க தான் வந்திருக்காங்க. தஞ்சாவூர் ட்ரைனிங் முடிச்சு இப்போ நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் யார்கிட்டையும் சொல்லலை. திடீர்னு ஒரு 3 மணிக்கு கிளம்பி வந்தேன். அதனால் மேடமை பார்த்து ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு குகேஷை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அவங்கள ஏதாவது வச்சுருப்பாங்க ட்ரைனிங் வந்தப்போ குழந்தைய. நீ வேணா சாப்பிட்றா, உனக்கும் கோல்டா? எல்லாம் நோய் பிடிச்ச ஃபேமிலி. எங்களுக்கு என்னவாச்சும் பண்ணுங்க. இல்லை ஓகே தேங்க்யூ, நான் சாப்பிட்றேன். தேங்க்யூ மேம். எங்கே எவ்வளோ தூரம்? வேறு அப்படியே பார்த்துட்டு போமா? சும்மா உங்கள் வீடை பார்த்துட்டு போகிறேன் வாங்க. நீங்கள் போங்க, வந்து ஒரு காப்பி கீப்பி சாப்பிட்டு கிளம்புறோம். இது மட்டும் வேணா நீங்கள் பசங்கிட்டே கொடுத்துருங்க, ஐஸ்கிரீம் மட்டும். இவங்க யாரும் சாப்பிட மாட்டோம் இதில்.
நீ சாப்பிடுவியா? ஒன்று வேணா எடுத்து நான் வீட்டில் வந்து வாங்கிக்கிறேன். நீங்க மாமான்னு சொல்லலனாலும் எங்க எல்லாருக்கும் தெரியும். சப்ஸ்கிரைபர்ஸ் அத்தனை பேருக்கும் தெரியும். ஓகே. ஏயா முருகா. ஏய் போறப்ப சும்மா எல்லாம் வச்சிட்டு இல்லை 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 இல்ல நான் வரப்ப இதெல்லாம் எடுத்துட்டு வரலாம்டா பிளான் பண்ணேன். டைம் ஆயிடுச்சு. எப்படி இல்லை வா பாவம் அவங்களே சிரமப்படுத்துறீங்க. வாங்கம்மா. நல்லா இருக்கு. பைக்லேருந்து விழுந்துட்டேன். தம்பி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? பா நீங்கள் உக்காருங்கப்பா. ராஜா வாங்க உக்காருங்க வாங்கப்பா. எல்லார்கிட்டையும் வந்துடுவா. எல்லார்கிட்டையும் வந்துடுவா. நீங்கள் உக்காருங்க மேம். அப்படியா? அப்படியா? நல்லா வந்துச்சுங்களா? சரி சரி. ஓ அம்மா அப்பா நீங்கள் தம்பி இருக்கீங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். தனியாக இருக்கிறாரு. ஓகே 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 ஓகே. நீங்க என்னப்பா படிச்சிருக்கீங்க? நான் பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிட்டு இருக்கேன். அவர் சொல்கிறாரு, ஆனால் அது என்ன படிப்புன்னு எனக்கு தெரியல. வா விஸ்வா வக்கார். ரொம்ப வருஷம் ஆகுது நான் இந்த மாதிரி ஓலக்கத்து போட்ட வீட்டுக்கு வந்து. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது தான் இருந்தோம். அதுக்கப்புறம் நான் இருந்ததே இல்லை. இப்போ தான் பார்க்குறேன். ஆனால் காங்கிரீட் வீடு அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டி கூட தகன்னு இருக்கும். ஏன்டா அது உள்ளே இருக்கிறோம் அப்படின்னு. ஏசி இல்லைன்னா இருக்கவே முடியாது. ஆனால் ஏசி இல்லைன்னா கூட இங்கே எப்பயும் இருக்கலாம் போலையே. நல்லா இருக்குது சில்லுன்னு. மழை நேரத்தில் இன்னும் சில்லுன்னு. தஞ்சாவூர் முருங்கக்காய் பார்த்தீங்களா? ஏமா மேம் வீட்டில் இது வந்து எவ்வளவு பெருசானாலும் முத்துன மாதிரியே இருக்கு. நல்லா இருக்கும். சாப்பிட்டு சோத்துக்காயின்னு சொல்லுவாங்கல்ல. உள்ள ஃபுல் கூடிய சீக்கிரம் நீங்கள் ஒரு பெரிய முருங்கைக்காய் வீடியோவை எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே ஒன்று போட்டேன். இதில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சமைச்சு காட்டுறேன். அக்காம்மா போதும்மா போதும்மா. நாங்கள் என்ன கடையை வைக்க போகிறோம்? அது போதும். வேஸ்ட்டாக போய்டும். எவ்வளோ நாளைக்கு போதும்? நாங்கள் 4 பேர் தான். நம்ம பசங்க ஐயோ இது பண்ணாதீங்க. வேஸ்ட்டு பண்ணாதீங்க. நான் கிளை கேட்டேன். அவங்க பார்த்தா மொத்த முருங்கைக்காயும் பறிச்சுட்டாங்க. ஒரு கிளை அம்மா கிட்ட முருங்கைக்காய் கொடுத்தோன்னே எது கொடுங்க, கனு கொடுங்க, எங்கள் வீட்டில் போய் வைக்கிறோம் அப்படின்னு கேட்டோம். எது என்ன கிராஸாக கட் பண்ணிட்டு வைக்கிறது தானுங்களா? கிராஸாக கட் பண்ணிட்டு வைக்கணும். இன்னைக்கு பிளான் இல்லை, திடீர்னு அமைஞ்சிச்சு. இங்கே வருவேன்னா நான் நினைக்கல. விற்கிறீங்களா? புரியுது புரியுது. ஆமாண்ணா, எங்கள் அம்மா தான் பண்ணுவாங்க. வீட்டில் எல்லாம் வச்சுருப்பாங்க, பூவெல்லாம் கட்டி வச்சுருவாங்க. அதை நான் வீட்டில் போய் கட் பண்ணிக்கிறேன். நான் இது பண்ணிடுறேன். நான் கார்டன் வச்சுருந்தேன். இது கார்டன் வச்சுருந்தேனே, மாடி தோட்டம். ஆமாம் ஆமாம். என்னென்னா இன்றைக்கி தஞ்சாவூர் வந்திருந்தோம். ஏமா மேம் வீட்டுக்கு வந்திருந்தோம். நம்மளுடைய மசாலா ப்ராடக்ட்லாம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் நீங்கள் அரைக்கிறது நல்லா இருக்குது, அதே பக்குவத்துக்கு எங்களால் அரைக்க முடியல, செய்ய முடியலன்னு. ஹேமா மேம் வந்து இனிமேல் நம்மளுடைய மசாலா ப்ராடக்ட் எல்லாத்தையும் இவங்க தான் சேல் பண்ண போகிறாங்க. சேம் மெஷர்மெண்ட்டில் என்னுடைய ரெசிபி என்னவோ அதை அப்படியே இவங்ககிட்ட கொடுக்க போகிறேன். இனிமேல் இவங்க தான் அந்த பிஸ்னஸை பண்ண போகிறாங்க. உங்களுக்கு வந்து உங்களுடைய கான்டாக்டை கொடுக்குறேன். நம்ம மசாலா ரெசிபி என்னென்ன இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ குழம்பு மிளகாய் தூள், அது வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுத்துக்குமே செட் ஆகும். கரம் மசாலா, சிக்கன் மசாலா பவுடர், இது 3த்தையும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த 3 தூளை ஏற்கனவே என்கிட்ட நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. ஏற்கனவே என்கிட்ட நிறைய குழம்புத்தூள் வாங்கியிருக்கீங்க இல்லையா? அதே ரெசிபி இவங்கக்கிட்ட கொடுத்து நம்ம தஞ்சாவூர்லேருந்து அனுப்ப போகிறோம் எல்லாருக்கும்.
ஓகே. ஸோ நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா என்னுடைய ரெசிபியை தான் மேடத்துக்கிட்ட தரோம். மேடத்துக்கு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி தரோன்னு. இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே கூடுமான வரைக்கும் இதோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் நான் தான் பண்ண போகிறேன். என் ப்ராடக்ட் தான். எனக்கு டைம் இல்லை, என்னால் செய்ய முடியல. அதனால் ஏமா மேடத்துக்கிட்ட ஒப்படைக்கிறேன். ரொம்ப சிறப்பாக செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏமா மேம் நம்மக்கிட்ட ட்ரைனிங்லாம் வந்திருந்தாங்க. ஸோ ஆடடாக ஒரு பிஸ்னஸ் அவங்க செய்யணுங்கிறதுக்காக இந்த பிஸ்னஸையும் ஹேமா மேடத்துக்கிட்டே தரேன். ரொம்ப சந்தோஷமாக தரேன். ஸோ கண்டிப்பாக அவங்க நல்லா பண்ணிடுவீங்களா மேம்? கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. மற்றபடி நீங்கள் அனுப்புகிற பணத்துக்கு இதுக்கெல்லாம் நானே பொறுப்பேற்றுக்கிறேன். சரியா? நீங்கள் ஒரு பணம் அனுப்புகிறீங்க, உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து கரெக்டாக சொன்ன டேட்டில் சேர்ந்துடும். எத்தனை நாள் ஆகும் என்னங்கிறதெல்லாம் முன்னாடியே சொல்லிடுவாங்க. கொரியர் ஆஃபீஸில் விசாரித்து நாங்கள் சொல்லிடுறோம். ஓகே. ஸோ நீங்கள் அனுப்ப போகிற பணத்தை பற்றியோ மசாலாவோட தரத்தை பற்றியோ கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என் சேனல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். குழம்பு மிளகாய்த்தூள், கரம் மசாலா இதெல்லாம் அரைச்சி நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. முடிஞ்சவங்க அரைச்சிங்க, முடியாதவங்க இவங்ககிட்ட வாங்கிக்கோங்க. பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் நேரடியாக எனக்கே பண்ணுற ஹெல்ப்பாகவே இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுங்க. கண்டிப்பாக நம்ம ஃபேமிலியில் கிட்டத்தட்ட ஒரு 14 லட்சம் பேர் இருக்கீங்க. 100 பேர் வாங்கினீங்கன்னா கூட நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். அந்த மசாலா ப்ராடக்ட்லாம் நானே செஞ்சு வியாபாரம் பண்ணி அப்படி பண்ணணும்னு இல்லை, ஹேமா மேடத்துக்கு கொடுக்கணும்னு எனக்கு தோணுது. அதனால் கொடுக்குறேன். அவங்க கண்டிப்பாக நல்லா பண்ணுவாங்க. ரொம்ப நாளாக எனக்கு பழக்கத்தில் இருக்கிறாங்க. ஓகே. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்லா பண்ணுங்கள் மேம். கண்டிப்பாக நல்லா பண்ணுங்கள். என்னிலேருந்து கிடைக்குன்னு சொல்ல நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஒரு 3 days எடுத்துக்கலாம் டைம். இந்த வீடியோவை நான் உங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது இவங்களுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். ஓகே. அதுக்கான தயாரிப்புகள் எல்லாம் நடந்துருச்சு. மசாலா ரெடியாக இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உடனடியாக வாங்கிக்கலாம். சரிங்களா? மேக்ஸிமம் நீங்கள் கொரியரில் விசாரிங்க எத்தனை நாளில் போய் சேருன்னு. ப்ராடக்ட் கையில் இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் எடுங்க, அமுச்சு விட்ருங்க. சேம் ரெசிபி என் ரெசிபியை தான் பண்ண போகிறாங்க. கூடுதலாக போக போக நான் உங்களுக்கு நிறைய ரெசிபிஸ் சொல்லி நீங்கள் எப்படி ஆதரவு தரீங்களோ அதை பொறுத்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கான மசாலாஸோ இல்லை சத்து மாவு இந்த மாதிரிலாம் ஃப்யூச்சரில் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 3 ப்ராடக்ட் செய்வோம். நிறைய நம்ம எடுக்க முடியாது, பெரிய கம்பெனி கிடையாது. நாங்கள் ஒவ்வொன்றுத்தையும் எங்கள் அம்மா எப்படி கையில் வறுத்து செய்கிறாங்களோ அதே போல் இங்கேயும் அம்மா இருக்காங்க. அவங்களும் இப்போ எல்லாம் வறுத்து வச்சு எனக்கு காமிச்சாங்க. நான் வந்த உடனே எல்லாத்தையும் செக் பண்ணேன். ரொம்ப நல்லா இருக்குது. அதை உங்களுக்கு அப்படியே கொடுக்க போகிறோம். எங்கள் கைப்பட அரைச்ச மசாலாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே கூடுமான வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக செய்யணும்னு ஆசைப்பட்றோம். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால ஹேமா மேமோட லைஃப்பை மாறணும். ஓகே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.